13 ஆண்டுகளாக மாறாத மீட்டர் கட்டணம். ராமநாதபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். வணக்கம். தமிழகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரத்தில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக இன்று காலை ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 13 ஆண்டுகாலமாக மாற்றியமைக்கப்படாமல் இருக்கும் மீட்டர் கட்டணத்தை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனே உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட தலைவர் கணேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தொழிற்சங்க மைய மாவட்ட செயலாளர் சந்தானம், மாவட்ட பொருளாளர் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சட்டவிரோதமாக இயங்கும் பைக், டாக்ஸி மற்றும் மினி பேருந்துகளை தடை செய்ய வேண்டும். அரசின் பிரத்யேக ஆட்டோ செயலியை விரைந்து பயன்பாட்டிற்கு துவங்க வேண்டும். புதிய மோட்டார் வாகன சட்டம் 2019 அன் கீழ் விதிக்கப்படும் அபரிமிதமான ஆன்லைன் அபராதங்களை கைவிட வேண்டும். தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஆட்டோக்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு அவர்களுக்கு ஓட்டுநர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் கால வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற தவறினால் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்போவதாகவும் ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.